கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். மீண்டுமாய் நேற்றைய செய்தியில் தொடர்ச்சியை நாம் பார்ப்போம். நேற்றைய தினம் லூக்கா 16 அதிகாரத்திலிருந்து நாம் பார்த்து கொண்டிருந்தோம். அருமையானவர்களே, நாம் தேவனுடைய சொத்தாக இருக்கிறோம், தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆகையினாலே மரித்த பின்பு என்ன சம்பவிக்கும், உள்ளான மனிதன் புறம்பான மனிதன் என்று பார்த்தோம். இறந்த பிறகு என்ன சம்பவிக்கும், எப்படி அதை நம்புகிறது, வேதவசனம் இதை குறித்து என்ன சொல்கிறது, இதை பாருங்க. இதற்கு இயேசுநாதர் சொன்ன ஒரு சம்பவத்தை வச்சு நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அது ஒரு கதை அல்ல, நடந்த ஒரு காரியத்தை ஆண்டவர் மக்களுக்கு விளக்குகிறார். என்ன சொல்லுகிறார்? லூக்கா 16 அதிகாரத்திலே நேற்று நாம் என்ன பார்த்தோம்? ஐஸ்வர்யம் உள்ள ஒரு மனிதனை பார்த்தோம், லாசர் என்ற ஒரு தரித்திரனை பார்த்தோம். 22ஆம் வசனத்திலே 16:22 பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவதூதரால் ஆபிரகாம் மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். தரித்திரன் சத்தானாம், ஆபிரகாம் மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். சரி, இந்த பூமியில் இருக்கும்போது என்ன நடக்கிறது பாருங்க. அந்த தரித்திரன் 21ஆம் வசனத்திலே அந்த தரித்திரன், அது லாசரு, அந்த ஐஸ்வர்யனுடைய மேஜையிலிருந்து வரும் துணிக்கைகளாலே தன் பசியை ஆற்ற ஆசையாக இருந்தான். நாய்கள் வந்து அவன் பருக்களை நக்கிட்டு, என்ன ஒரு புரியாத ஒரு காரியத்தை பேசுறது. நாய்கள் வந்து பருக்களை நக்கிட்டு, அப்போ பருக்கள் இறந்தவன், அவன் ரொம்ப ஏழ்மை. அந்த ஆனால் பணக்காரன், பெரிய பணக்காரன், ரொம்ப வசதியான சாப்பாடு. பெரிய பெரிய பணக்காரருடைய சாப்பாடை பார்த்தீங்கன்னா எல்லா விதமான ஐட்டம் இருக்கும், திங்ஸு, எல்லா கறிகளும் இருக்கும். எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி அப்படி வேஸ்ட் பண்ணுவாங்க. இந்த வேஸ்ட் பண்ணுறது என்ன பண்ணுவாங்க, அப்படியே கொண்டு போயிட்டு குப்பைத்தொட்டில் கொண்டு போடுவாங்க. குப்பைத்தொட்டில் போட்ட உடனே இந்த என்ன அது ரொம்ப அந்த அளவுக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ரொம்ப விசேஷமான விதத்தில் அது வேஸ்ட் ஆகி குப்பையில் போடும்போது இவன் போய் என்ன பண்ணுறான், அந்த துணிக்கைகளை இவன் எடுத்து சாப்பிட்றான். அதாவது குப்பைத்தொட்டில் நாய்களும் போகுது. ஆகையினால இப்போ அங்கே நாயும் ஒன்றும் ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருப்பாங்க, நான் அப்படி தான் நினைக்கிறேன். கடைசி நாய் பார்த்தீங்கன்னா கிட்ட போய் பார்த்தீங்கன்னா ரெண்டும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கனால பழக்கணும். இது சரி, இவன் எனக்கு 2 துண்டை கொடுன்னு சொல்லிட்டு நாய் மூஞ்சை நக்கக்கூடியதாக இருக்கும். சில நாய்கிட்ட நீ பார்த்தீங்கன்னா அது நம்ம பொருளை எடுத்தோன்னா கொஞ்சம் நம்ம கிட்ட போகிறோன்னே மூஞ்சை நக்கும். ஏன்னா அந்த வாலாட்டும், எப்படியா எனக்கு 2 கொடு அப்படின்னு சொன்ன மாதிரி. ஆக அப்படிப்பட்டதான ஒரு நிலை, ரொம்ப மோசமான ஒரு நிலை, பரிதாபகரமான நிலை. இப்பொழுது இவன் மரிக்கிறான். மரித்த முன்பு என்ன நடக்கிறதாம், தேவ தூதர்களாலே ஆபிரகாமின் மடியிலே கொண்டு போய் விடப்பட்டானாம். அப்போ இதிலிருந்து என்ன தெரிகிறது, ஏழையாக இருந்தால் ஒரு மனிதன் செத்த பிறகு ஏழையாக இருந்தா, தரித்திரனா இருந்தால் பரலோகத்துக்கு போகலாம், பணக்காரனால் நரகத்துக்கு போகலாம் அப்படின்னு நரகத்துக்கு போவாங்கன்னு சொல்லி கடந்த நாட்களிலே, அதாவது குழந்தையின் அனுபவத்தில் இருக்கின்ற பொழுது அப்படி நான் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். ஆனால் வேதவசனத்தை பார்க்கின்ற பொழுது முற்றுமாக அந்த கருத்து தவறாக என்பது பின்னாட்களிலே நான் விளங்கி கொண்டேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது விளக்கப் போகிறேன், கவனியுங்கள், நன்றாய் கவனியுங்கள். இப்போ பாருங்க, ஆபிரகாம் மடியிலே இந்த தரித்திரன் கொண்டு விடப்பட்டான், ஐஸ்வர்யவான் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். 23ஆம் வசனத்திலே 16:23 பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகின்ற பொழுது தன் கண்களை ஏறெடுத்தான், தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசருவையும் கண்டான். இப்பொழுது பாருங்க, இறந்து போனவன் அவங்க ஏற்கனவே ஒன்றும் இல்லை, செத்து கலரில் வச்சாச்சு. ஆனால் அதுக்கு பின்பு அவனுடைய வாழ்க்கையை தொடங்குகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு நிலை தொடங்கி இருக்கிறது. அதைத்தான் நாங்கள் சொல்கிறோம், அடிக்கடி சொல்லுவேன், பையுலகம், பொய்யுலகம், மெய்யுலகம். பையுலகம்னா என்ன, தாய் வயிற்றில் 10 மாதம் இருக்கிறது ஒரு பை உலகம். அதில் அந்த தண்ணீருக்குள்ளே அந்த கர்ப்பத்துக்குள்ளே இருக்கிறோம். அந்த உலகத்தில் இருக்கிற மக்களுக்கு இந்த உலகத்தை பற்றி தெரியாது. நாம் இப்போ இருக்கிற இயற்கை உலகத்தை பற்றி தெரியாது. மரம், செடி, கொடி ஒன்றுமே தெரியாது. மிருகங்கள், பறவைகள், இது ஒன்றும் தெரியாது. அதுதான் உலகம்னு அந்த குழந்தை அங்கேயே இருக்கிறது, அங்கே சுவாசித்து கொண்டு அங்கே வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. ஒரு 9 மாதம் கழித்த உடனே அந்த குழந்தை விரும்பினாலும் விரும்பாட்டாலும் இந்த உலகத்துக்கு வருகிறது, இந்த இயற்கை உலகத்துக்கு வருகிறது. இங்கே வித்தியாசமாக சுவாசம், வித்தியாசமான காரியங்கள், வித்தியாசமான அறிவு, வித்தியாசமான வளர்ச்சி, அது இயற்கை உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறது. பலவிதமான மிருகங்கள், பறவைகள் எல்லாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த உலகத்துக்கு பேர் பொய் உலகம். ஏன்னா ஒரு குறிப்பிட்ட காலம்தான், மாயான உலகம். ஒரு குறிப்பிட்ட நாள் வாழப்போகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிலர் 70 வயசு, 80 வயசு, 100 வயசு, 120 வயசு, இப்படி தான். அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த உலகத்துக்கு பிறகு நான் சொன்னேன் பையுலகம், அது தாய் வயிற்றில் இருக்கிற உலகம். அந்த உலகத்துக்கு இருக்கிற குழந்தைக்கு என்ன சொன்னாலும் விளங்காது, என்ன சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளாது. ஒரு புதிய உலகத்துக்கு நம்ம போக போகிறோம். அங்கே மரம் உண்டு, செடி உண்டு, மிருகம் உண்டு, பறவை உண்டு. சொன்னால் என்ன விளங்காது. இதுதான் உலகம், இந்த தாய் வயிற்றில் இருக்க தான் உலகம்னு நினச்சிட்டு இருக்கோம். அதே போல தான் இந்த பொய்யுலகத்தில் இருக்கிறவங்களுக்கு இனி ஒரு மெய்யுலகம்னு ஒன்று இருக்குது. அதை பற்றி சொன்னால் விளங்குறது இல்லை, அது நம்புறது இல்லை. செத்த மரம் பார்த்துக்கலாம், அது எங்கே நம்புறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதைத்தான் நீங்கள் விளங்குறோம். இந்த ஆவி ஆத்ம சரீரத்தில் நீங்கள் தேவனுடைய சொத்து என்று சொல்லி கொண்டிருக்கிறேன். நீங்கள் சில காரியங்களை விளங்கிக் கொள்ள வேண்டும். இது அடிப்படை சத்தியம். அதுக்கு பின்பு நாம் பல காரியங்களை பேச போகிறோம்.
ஆகையினால இதற்கு முதல்ல அடிப்படை விளங்கிக் கொள்ளுங்க. என்ன சொல்றாரு பாருங்க, இன்னும் ஒரு உலகத்தில் நம்ம கடந்து போகிறோம். அந்த உலகத்தான் மெய்யுலகம். இங்கே இந்த ஆபிரகாம் என்கிறவன் இந்த பூமியிலே வாழ்ந்து பொய்யுலகத்திலே வாழ்ந்து மெய்யுலகத்துக்கு கடந்து போய்விட்டான். இங்கே ஒரு பணக்காரனை பற்றி பேசுகிறோம். அவன் இந்த பொய்யுலகத்திலே சம்பிரதாயமே வாழ்ந்து வசதியான வாழ்க்கை வாழ்ந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு இப்பொழுது மெய்யுலகத்தில் போகிறான். இந்த மெய்யுலகத்தில் 2 பகுதி. ஒன்று இளைப்பாறுகிற, மகிழ்ச்சி அடைகிற, குறைவில்லாத ஆனந்தமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி, அதான் ஆபிரகாமின் அடி. இன்னொரு பகுதி வேதனை உள்ள ஒரு இடம். பாதாளத்திலே 2 இடம் இருந்தது. ஒன்று ஆபிரகாம் மடி என்று சொல்லி தேற்றப்படுற இடமும், இன்னொரு இடம் வேதனைகளை அனுபவிக்கிற இடம் என்று பார்க்கிறோம். இங்கே 2 பேரும் மரிச்சாங்க. மரிச்ச காலங்கள் முன்னப்பின் இருக்கலாம். ஆனால் எங்கே இருக்கிறார்கள்? பாதாளத்திலே. ஒருவன் வேதனை உள்ள இடத்துக்கு சென்று விட்டான், இன்னொருவன் வேதனை இல்லாத இடத்தில் இருக்கிறான். அந்த வேதனை உள்ள இடத்துக்கு சென்றவன் யார்? இந்த பணக்காரன், இந்த ஐஸ்வர்யவான். அதான் அந்த மெய்யுலகத்திலே 2 பகுதி. ஆகையினால தான் இந்த வேதனையுள்ள இடத்துக்கு போகக்கூடாது என்பதற்காகத்தான் இயேசு இந்த பூமியில் வந்தார். நம்முடைய ஆவியை ரட்சிக்கும்படியாக, பாவிகளை ரட்சிக்க இயேசு இந்த உலகத்தில் வந்தார். அவராலே என்று வேறு ஒருவர் ரட்சிப்பில்லை. நாம் ரட்சிக்கப்படும்படி வானத்தின் கீழே பூமி மேலே இயேசு என்ற நாமம் இல்லாமல் வேறொரு நாமம் பிரசங்கிக்கப்படவில்லை என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, இந்த ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளை இயேசுவை ஏற்றுக்கொண்டா தேற்றப்பட்ட இடத்துக்கு போகிறான். ஏற்றுக்கொள்ளாதவன் வேதனை உள்ள இடத்துக்கு கடந்து போகிறான். சரி, இங்க என்ன வாசிக்கிறோம்? இந்த சம்பவத்திலே என்ன நடக்குது பார்ப்போமே. அவன் வேதனைப்படுகின்ற பொழுது, அப்படியானால் இறந்த பின்பு ஒரு மனுஷனுக்கு வேதனைகள் உண்டு. வேதனையோ ஃபீலிங்ஸ், உணர்ச்சிகள் உண்டு. செத்த பிறகு உணர்ச்சி இல்லை, உணர்ச்சி உண்டு. அதான் வாசிக்கிறோம். வேதனைப்படும் பொழுது அவன் தன் கண்களை ஏறெடுத்தான். அப்படியானால் இறந்து போன மனுஷனுக்கு கண் இருக்குது. எல்லாம் நினைக்கிறாங்க செத்துட்ட பிறகு ஒன்றும் கிடையாது, செத்துட்டு தற்கொலை பண்ணிட்டா. சில கஷ்டம் வந்தால் தற்கொலை பண்ணிடுறாங்க. ஏதாவது ரொம்ப பிரச்சனையானா நெருப்பு வச்சு கொளுத்தி இறந்துடுறாங்க. இல்லைங்க, இறந்த பிறகு உங்கள் வாழ்க்கை ஆரம்பமாகிறது, மெய்யுலகத்தின் வாழ்க்கை ஸ்டார்ட் ஆகுது. அந்த இடத்துல பாருங்க வேதனை. இவன் பாருங்க, பணக்காரன் இறந்த பிறகு அவனுக்கு வேதனை இருக்கிறது. பூமியில் வாழும்போது ஒரு இல்லை, ரொம்ப செல்வ செழிப்பாக வாழ்ந்த மனுஷன் இவன் இறந்த பின்பு பயங்கரமான வேதனைப்படுகிறான். அதனால தான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் இந்த உலகத்தில் நம்ம ரட்சிப்பு ரொம்ப முக்கியம். நம்முடைய ஏன் ஐஸ்வர்யம் சம்பாதிக்கிறோம்? ஆத்மாக்களை ஆதாயப்படுத்துறதுக்கு, நம்முடைய தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு பணம் தேவை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகையினால அருமையானவர்களே, உங்கள் பணத்தை கொண்டு கர்த்தருடைய ஊழியங்களை செய்யுங்க. நல்ல இந்த வசனங்களை விதைப்பதற்கு நீங்கள் செலவு பண்ணுங்க, ஊழியர்களுக்கு கொடுங்க. பரிசுத்தவான்களுடைய குறைவில் விசுவாசிகள் குறைவாக இருக்கும்போது உங்களால் ஹெல்ப் பண்ணுங்க. பசியாக இருக்கிறவங்களுக்கு உங்களால் இயன்றதை கொடுங்க. எந்த விதத்திலையோ கர்த்தருடைய ஊழியத்தை செய்யுங்க. ஏன்னா நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள், நீங்கள் நீதிமன்றம், நீங்கள் ஊழியக்காரன் நான் சொன்னேன், கடந்த நாட்களில் பார்த்தோம். சரி, ஏண்டா வரக்கூடிய அழிவுக்கு தப்பும்படியாக சில ஆலோசனை சொல்லுகிறேன். இங்கே என்ன நடக்குது பாருங்க. அப்போ வேதனைப்படுகிறான். அப்போ செத்த பிறகு அவனுக்கு கண் இருக்குது, ரெண்டாவது அவனுக்கு உணர்ச்சி இருக்கிறது. அவன் சொல்ல உணர்ச்சி இல்லைங்கிறான். செத்த பிறகு இல்லை, சரீரத்தில் புறமான மனுஷன் இல்லை, ஆனால் உள்ளான மனிதன் இருக்கிற ஆவி ஆத்மா என்றதான 2 பேரும் சேர்ந்து அது ஒரு ஆவிக்குரிய சரீரத்தோடு காணப்படுகிறார்கள். அந்த ஆவிக்குரிய சரீரத்துக்கு உணர்ச்சி உண்டு. பாருங்க உண்டு. அவன் தூரத்திலே 23 வசனம் என்ன செய்யறான்? வேதனைப்படுகிறான். அப்போ தன் கண்களை ஏறெடுக்கிறான். இறந்து போன ஐஸ்வர்யவனுக்கு கண் இருக்குது, செத்த பிறகு கண், ஆவிக்குரிய கண் இருக்குது. பார்க்கிறான். பார்த்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசருவையும் கண்டான். பாருங்க, அவன் காணக்கூடிய கண் இருக்கு. செத்த பிறகு யாரு கண்ண இல்லை, செத்த பிறகு கண் இருக்குங்க. செத்த பிறகு கண்ணு வேலை செய்யும். அந்த கண்ணுக்கு பேர் ஆவிக்குரிய கண்கள். ரெண்டாவது ரெகக்னைஸ் பண்ண முடியுது. அது யார்? இது தூரத்தில் இது ஆபிரகாம், அவன் பக்கத்தில் இருக்கிறது லாசருங்கிறத காண முடியுது. இப்போ பாருங்க, உங்களால் இப்போ உங்களுடைய பவர் லிமிட் பவர் தான். ஒரு குறிப்பிட்ட அளவு தான் உங்கள் பவர் இருக்குது. உதாரணமாக எப்படி சொல்லணும்னா, இப்போ எனக்கு எங்கள் அப்பா தெரியும், எங்கள் அப்பாவுடைய அப்பா தெரியும், அம்மாவுடைய தாத்தா தெரியும். தாத்தாவை பெற்ற தாத்தா தெரியுமா? தெரியாது. தாத்தா பெற்ற தாத்தா யாருன்னு தெரியாது. ஆனால் என்னுடைய சரீரத்தை விட்டு கடந்து போன பின்பு, நான் ஆவிக்குரிய உலகத்தில் கடந்து போன பின்பு, அதான் சொல்ற பவுல் சொன்னார் இல்லையா, நான் என் கூடாரத்தை விட்டு விலகின பின்பு, இந்த சரீரத்தில் நான் கடந்து போன பின்பு என் தாத்தாவை மாத்திரம் இல்லை, தாத்தாவுக்கு தாத்தா யாரு, அந்த தாத்தாவுக்கு தாத்தா யாரு, அந்த தாத்தாவுக்கு தாத்தா யாருன்னு எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய ஆற்றல் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்படி தாய் வயிற்றில் இருக்கிற அந்த பையுலகத்தில் இருக்கிற அந்த குழந்தைக்கு ஒரு குறிப்பிட்ட பவர் தான், ஆனால் இந்த பொய்யுலகத்து இவங்களுக்கு அதோட நல்ல பவர் இருக்குது. அதுபோல இந்த சரீரத்தை விட்டு கடந்து போன பின்பு நம்முடைய உணர்வுகளில் எல்லா விதத்திலையும் அதிகமான அபாரமான ஆற்றல் இருக்கிறதுங்க. அதான் முக்கியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவன் பாருங்க, ஆபிரகாம் எத்தனையோ வருடங்களுக்கு முன்னால் வாழ்ந்த ஆபிரகாம் பார்த்தோன்னே கண்டுபிடிக்க இவர் தான் ஆபிரகாம் என்று காண்கிறான்.
ரெக்கக்னைஸ் பண்ணுறான். இந்த ஆள் தான் ஆபிரகாம், இந்த ஆள் தான் நம்ம வீட்டு வாசலில் எச்சிச்சோறு சாத்தின லாசரு. எப்படி? அப்போ இறந்த பிறகு பார்க்குறான். பார்த்த பிறகு பாருங்க, அடுத்தால வாசிக்கிறோம் 24ஆம் வசனம். அப்பொழுது அவன் தகப்பனாகிய ஆபிரகாமே இப்போ பேச ஆரம்பிக்கிறான், பேசுகிறான். இப்போ இறந்து போனவங்க இது புணமெல்லாம் இங்கே சரீரத்தை வந்து கல்லல் அடக்கம் பண்ணியாச்சு. இறந்த பின்பு பாருங்க, ஒரு ரியல் மனிதன், உண்மையான இருக்கிற உள்ள இருக்கிற மனிதன் தான் உண்மையான மனிதன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகையினால் தான் இந்த ஆவி ஆத்ம சரீரங்கிற போதனைகளை என்னோட கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் கேசட் வாங்கி கேளுங்க முழுசும். மிருகங்கள் எப்படி வேலை செய்யுது, மிருகத்துடைய வேலை என்ன, மனுஷனுடைய எல்லாத்தையும் பேசியிருக்கிறேன். சரி, இருக்கட்டும். இங்க என்ன சொல்றாரு? அவன் பேசுகிறான். என்ன பேசுகிறான்? இறந்த மனிதன் பேசுகிறான். என் தகப்பனாகிய ஆபிரகாமே. பாருங்க, இவங்க ஆபிரகாம் வம்சத்துக்கு வந்தவங்க. அதனால என் தகப்பனா, இவன் தகப்பன் இல்லை, அதாவது அந்த வம்சத்துக்கு வந்ததுனால இஸ்ரவேல் மக்களுடைய வழக்கம் என்னன்னா, எல்லா இஸ்ரவேல் மக்களும் நான் ஆபிரகாமின் சந்ததி சொல்லலாம், எங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமின் பிள்ளை, ஆபிரகாம் பிள்ளைன்னு சொல்லுவாங்க. அந்த விதத்தில் இவனு சொல்றான், என் தகப்பனாகிய ஆபிரகாமே பேசுறான், நீ எனக்கு இறங்க வேண்டும். இப்பொழுது இறக்கத்துக்காக வருகிறான். பூமியில் இருக்கும்போது கடவுளை தேடவில்லை, அவனுடைய வார்த்தையை தேடவில்லை. இப்பொழுது இறக்க வேண்டும் வேண்டுகிறான். இப்பொழுது அவன் ஜெபத்தை பாருங்கள், அவன் அதிகமாக ஜெபிக்கிறான். காலம் கடந்த ஜெபம், காலம் கடந்த விண்ணப்பம். பாருங்க, ரொம்ப கொடுமை. அருமையான தேவனுடைய ஜனமே, இன்றைய ரட்சிய நாள், இன்றைய அனுக்கிற காலம், இன்றைக்கு ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளும், ரட்சிக்கப்படலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனையோ மக்கள் தெரியல. அதனால அறியாமல் இருக்கிற மக்கள் நீங்க சொல்லுங்க. ஏன்னா நீங்க இயேசுவை ஏத்துட்டு நீங்க தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய சொத்து. ஏதோ தேவனுடைய சொத்து, நான் தேவனுடைய சொத்து சும்மா இருக்கிறதுக்கு அல்ல, கர்த்தருடைய ஊழியத்தை செய்யுங்க. இல்லை இந்த மாதிரி ஒளிநடா கேசட்லாம் வாங்கி கொடுங்க, மக்கள் ரட்சிக்கப்படட்டும், கர்த்தரை நாம் மகிமைப்படுவதாக. ஏன்னா இவன் பாருங்க, இப்ப ஜெபம் பண்றான். இவன் ரட்சிக்கப்படாத மனிதன் எப்படி ஜெபம் பண்றான்? எனக்கு இறங்க வேண்டும், என் தகப்பனே எனக்கு இறங்க வேண்டும், என் தகப்பனே எனக்கு இறங்க வேண்டும். என்ன சொல்லுகிறான்? லாசரு இறங்கி என்ன பண்ணணுமா? லாசரு தன் விரலின் நுனியை தண்ணீரில் தோய்த்து. அப்ப செத்து போன மனுஷனுக்கு தெரியுது, லாசருன்னு தெரியுது, அவனுக்கு விரல், செத்தவனுக்கு விரல் இருக்குது, தண்ணி இருக்குது, தாகம் இருக்குதுங்க. இறந்து போன மனிதனுக்கு இறந்த பிறகு தாகம் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில அக்கினியில தீ வச்சு கொளுத்திட்டு சத்துருவாங்க, கொடூரமான தாகம் இருக்கும். அருமையான தேவனுடைய ஜனமே, செத்த பிறகு கதை முடியல, செத்த பிறகு தான் வாழ்க்கை ஆரம்பிச்சிருக்குது. ஆகனா தான் வாழ்க்கையில் எந்த பிரச்சனை வந்தாலும் இயேசுட்ட வாருங்கள், வருத்தப்பட்டு பாரத் சுமக்கிறவர்களே எல்லோரும் இடத்துல வாருங்கள், நான் உங்கள் பிரச்சனையை மாற்றுவேன். பிரச்சனையோடு இருப்பது தேவ சித்தம் இல்லை. இவர்கிட்ட வந்து இன்னும் பாரம் இல்லை, இன்னும் உபத்திரவம் அல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியே உபத்திரம் இருந்தாலும் பரவாயில்லை, ஆண்டோடு இருந்து அந்த உபத்திரத்தை சகித்து பரலோகம் வந்து சேருங்க. அதான் இங்க சொல்றாரு. என்ன சொல்றாரு பாருங்க, இது லாசரு தன் விரலில் தண்ணீரை தோய்த்து. அப்போ லாசருக்கு விரல் இருக்குது, இறந்து போன மனுஷனுக்கு கை இருக்குது, கண்ணு இருக்குது, காணக்கூடியதா இருக்குது, உணர்ச்சி இருக்குது, வேதனை இருக்குது. இறந்த பின்பு பாருங்க. ஆனா உலகத்து தெரியல, அவர் பணத்தை அடக்கம் பண்ணியாச்சு, அந்த புறமான மனுஷனை அடக்கம் பண்ணியாச்சு. உள்ளான மனிதன் இருக்கிற மாற்றத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறேன். உள்ள இருக்கிற மனிதன் நிரந்தரமானவன். அதான் பவுல் சொல்றார், நான் சரீரத்தை விட்டு பிரிந்து என்று சொல்லுகிறார், என் தேகத்தை விட்டு பிரிந்து. பேதுரு கூட அதான் சொல்லுகிறார், நான் இந்த கூடாரத்தை விட்டு நீங்கி போகுது, பல காரியம் சொல்றார். சரி, இருக்கட்டும். இங்க என்ன சொல்லுகிறாரு? இந்த லாசரு தன் விரலில் தண்ணீரை தோய்த்து என் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும், இந்த அக்கினி ஜுவாலையில் வேதனைப்படுகிறேன் என்று கூப்பிட்டான். எப்படி கூப்பிட்டுருப்பான்னு நினைக்கிறீங்க? என் தகப்பனே ஆபிரகாமே, என் தகப்பனே இறங்கும் ஐயா, இறங்க ஆண்டவரே, இரக்கமாயிரு ஆண்டவரே, தயவு செய்து இறங்க ஆண்டவரே, கெஞ்சிர ஆண்டவரே. எப்படியாவது அந்த லாசரை கொஞ்சம் அனுப்பி இந்த தண்ணியில கொஞ்சம் விரல தொட்டு என் நாக்க குளிரப்படணுமே, ஐயோ நான் வேதனைப்படுகிறேனே, ஐயோ நான் வேதனை என்று அலறி இருப்பான். அவன் கூக்குரலிட்டு கொண்டிருப்பான், நான் வேதனை உள்ள இடம். அதனால தான் ஒரு மனிதன் ரட்சிக்கப்படாமல் மரிக்கிற மக்களை பார்த்து ஆண்டவர் அழுதார். எருசலேமே எருசலேமே, கோழி தன் குஞ்சுகளை அரவணைக்க ஆசைப்பட்டது போல நான் ஆசைப்பட்டேன், உனக்கோ மனதில்லாமல் போயிட்டேன் என்று இஸ்ரவேல் மக்களை பார்த்து கண்ணீர் விட்டார். அருமையான ஜனமே, ஒரு மனிதனுடைய நித்திய வாழ்க்கை மிக முக்கியமானது. இறந்த பின்பு ஒரு வாழ்க்கை தொடங்குகிறது, மெய் உலகம் உண்டு. அவர் என்ன சொல்றாரு பாருங்க, ஐயோ நான் வேதனைப்படுகிறேனே என்று கூப்பிட்டான். அதற்கு ஆபிரகாம் என்ன சொல்றாரு? மகனே, நீ பூமியிலே உயிரோடு இருக்கும் காலத்தில் உன் நன்மைகளை அனுபவித்தாய். பாருங்க சொல்றாரு, இவன் தகப்பனே, என் தகப்பனாய ஆபிரகாமே எனக்கு இறங்கும். ஆபிரகாம் சொல்றாரு, என் மகனே. அப்போ ஆபிரகாம் ஏற்கனவே செத்து அங்க உட்கார்ந்து இருக்கிறாரு. அவன் சொல்றாரு, என் மகனே, இவரே அப்பாவேங்கிறார், என் மகனே. ஆனா ஆபிரகாமால உதவி செய்ய முடியல, இவனும் உதவி பெற முடியல. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? இறந்த பெரும்பு, அதான் அந்த பூமியில் இருக்கும் போதே ரட்சிப்பு ரொம்ப முக்கியம். என்ன சொன்ன? என் மகனே, பேய பிசாசுன்னு சொல்லல, மகனே நீ பூமியிலே உயிரோடு இருக்கும் காலத்தில் உன் நன்மைகளை அனுபவித்தாய், லாசரு அப்படி தீமைகளை அனுபவித்தான், அதை நினைத்துக்கொள். இப்பொழுது அவன் தேற்றப்படுகிறான், நீயும் வேதனைப்படுகிறாய். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்ப நன்மை அனுபவிச்சாலாம் நரகத்துக்கு போகணுமா? தீமை அனுபவிச்சாலாம் மோட்சத்துக்கு போகணுமா? இல்லைங்க. அப்ப ஏன் இதை சொல்றாரு? வேற ஒண்ணும் இல்லை, நீ போயிட்ட நரகத்துல வேதி போய் மாட்டிக்கிட்ட, இன்னும் ஒன்றும் பண்ண முடியாது.
ஆகையினால இந்த பூமியில நீ நன்மை அனுபவிச்ச பத்தியா, அதை எண்ணி இந்த வேதனையை மறக்க ட்ரை பண்ணு அப்படிங்கிறார். இந்த வலியே நினைச்சிட்டுனா வலி அதிகமா இருக்கும், அதை விட்டுட்டு நீ பூமியில் நன்மை அனுபவிச்சு இல்லையா, அதே கொஞ்சம் யோசிச்சு இதை மறக்கிறதுக்கு முயற்சி எடுத்துப்பாரு அப்படிங்கிறார். வேற ஒன்றும் இல்லை. ஏன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நன்மை அனுபவிச்சவங்களெல்லாம் நரகத்துக்கு போகிறதும் தீமை அனுபவிச்சவங்களாம் மோட்சத்துக்கு போகிறது இல்லை. அப்படி பார்த்தா ஆபிரகாம் செல்வச்சியமானாக இருந்தார், எல்லா நன்மையும் அனுபவிச்சாரு. ஆகையினாலே அவர் கர்த்தருக்கு அவர் பரலோகத்தில் இருக்கிறார். சரி, இது விளக்க போகிறேன், கொஞ்சம் கவனிங்க. சரி, 26ஆம் வசனம் பாருங்க. அதுவும் அல்லாமல் 16:26, இந்த இடத்திலிருந்து உங்களிடத்தில் கடந்து போகவும் அந்த இடத்திலிருந்து எங்களுக்கு கடந்து வரவும் மனதுள்ளவர்களுக்கு கூடாதபடிக்கு எங்களுக்கும் உங்களுக்கும் நடுவே பெரும் பிளப்பு உண்டாக்கப்பட்டிருக்கின்றான். சில இடத்துல மனைவி ரட்சிக்கப்பட்டிருப்பா, புருஷன் ரட்சிக்கப்பட மாட்டாங்க. ஒருத்தர் போய் இளைப்பாறு இடத்துல இருப்பாங்க, ஒருத்தர் வேதனை இடத்துல இருப்பாங்க இறந்த பிறகு. இது சொல்லுவோம், ஐயோ என் நாதாம்பா, அவர் என் மனைவியே, என் புருஷனே, என் நாதா, ஐயோ. 2 பேரும் கதறினா கூட ரட்சிக்கு இந்த இடத்துல இருந்து அந்த இடத்துக்கு போக முடியாது, அந்த இடத்துல இருந்து வர முடியாது. 2 பேருக்கு இடையிலே பிளப்பு இருந்தது. அருமையான தேவனுடைய ஜனமே, போக முடியாது. அதான் இயேசு சொன்ன ஒரு சம்பவம். இவன் என்ன சொல்றாங்க, அப்ப இந்த பூமியில் இருக்கும்போது தான் ரட்சிப்பு, இறந்த பிறகு இல்லை. அவங்க ஆவி ஆத்மா ரொம்ப முக்கியம். அதை குறித்து அதான் தான் பின்னால் படிக்க போகிறோம். மனம் மாற்றப்படுறது பற்றி நான் தொடர்ந்து பேச போகிறேன். கவனிங்க, விட்டுடாதீங்க. ஒரு தொடர்ச்சி, ஒரு செய்தி கூட விட்டுறாதீங்க, தொடர்ந்து கவனிங்க. என்ன வாசிக்கிறோம் பாருங்க. அப்போ பிளப்பு இருக்குது. மனதில் இருந்தா கூட முடியாது. மனைவி சொல்லலாம், ஐயோ என் புருஷன் நரகத்தில் போயிட்டாரு, நான் ரட்சிக்கப்பட்ட ஆண்டுகிட்ட வந்துட்டேன், என் புருஷன் படுற வேதனையில நானும் வேதனைப்பட போறேன், ஆண்டவரை விட்டுட்டு ஆண்டவரே நரகத்துக்கு போறேன். போக முடியாது என்றா, போக முடியாது. மனதில் இருந்தால் கூட போக முடியாதான் வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, 27ஆம் வசனம் அடுத்தல 16:27 என்ன சொல்ற, அப்பொழுது அந்த ஐஸ்வர்யவான் என்ன சொல்லுகிறான், அப்படியானால் தகப்பனே, எனக்கு 5 பேர் சகோதரர் உண்டு. இப்பதான் ஆத்தும பாரம் வந்துருச்சு. 5 பேர் சகோதரர் உண்டு, அவர்களும் வேதனையுள்ள இந்த இடத்துக்கு வராதபடி அவன் போய் அவர்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும் பொருட்டு. யாரு? இந்த லாசரு போகணுமா, எப்பா உங்க அண்ணன் அங்கே போயிட்டா நரகத்தில் வேதனைப்பட்டு இருக்கிறான், ஆகையினால நீங்க அந்த இடத்துக்கு வராதபடிக்கு அப்படின்னு போய் இதுதான் சொல்லணுமா. சொல்லும் பொருட்டு நீர் அந்த லாசருவை செத்து போனவனே என் தகப்பன் வீட்டுக்கு அனுப்பும்படி போய் வேண்டிக் கொள்கிறேன் என்றான். ஆபிரகாம் அதுக்கு என்ன பதில் சொல்றாரு பாருங்க. இப்போ பாருங்க, வேதனைப்படும் போது, கொடுமையான வேதனைப்படும் போது அப்பதான் உணர்றான், ஐயோ நான் பட்ட வேதனை மற்றவங்க படக்கூடாது. சிலர் நான் பார்த்துருக்கிறேன், சில ஹாஸ்பிட்டல் ஊழியத்துக்கு போவேன், கேன்சரில் கடுமையான வேதனைப்படும். அப்போ சொல்லுவாங்க, ஐயோ இந்த மாதிரி வேதனை எனக்கு மாத்திரம் இல்லை, என் விரோதி கூட வரக்கூடாது, யாரு கூட வரக்கூடாது, கண்ணீர் விட்டு கதறத பார்த்துருக்கிறேன். அருமையானவர்களே, ஆகையினால தான் இவன் இப்போ கதறுகிறான், ஐயோ நான் வேதனைப்படுகிறேனே, இந்த வேதனை என் சகோதரருக்கு வந்து விடக்கூடாதே, என் குடும்பத்துக்கு வந்து விடக்கூடாதே. இப்பொழுது அவனுக்குள்ளே பாரம் ஏற்படுகிறது. ஆனால் ஒரு காலம் கடந்து வந்த பாரம், ஆத்தும பாரம் வேஸ்ட், எல்லாம் போச்சு. அருமையானவர்களே, இப்போ அவங்க என்ன சொல்றான், எப்படியாவது இந்த லாசரு அனுப்பியா போய் சொல்லுங்க, அவன் அண்ணன் வேதனைப்படுகிறான், நீங்க அந்த இடத்துக்கு போகக்கூடாது, சொல்லுங்க, கெஞ்சிரா, என் தகப்பனே தயவு செய்து உதவிச்சு. முதல்ல தண்ணி கேட்டு பார்த்தா அதுக்கு வழி இல்லை, முடியாதுன்னு சொன்ன உடனே சரி இந்த இடத்துக்கு என் கூட பிறந்த சகோதரர்களாவது வரக்கூடாது, போய் சொல்லுங்க, தயவு செய்து சொல்லுங்க. அப்ப என்ன சொல்றாரு பாருங்க, நான் வேண்டிக் கொள்கிறேன். 29ஆம் வசனம், ஆபிரகாம் அவனை நோக்கி அவர்களுக்கு, அதாவது ஐஸ்வர்யனை நோக்கி சொல்றார், அவர்களுக்கு மோசேயும் தீர்க்கதரிசிகளும் உண்டு, அவர்கள் செவி கொடுக்கட்டும் என்றார். என்ன அருமையான வார்த்தை. மோசேயும் தீர்க்கதரிசின்னு என்ன அர்த்தம்னா, மோசேயும் தீர்க்கதரிசியும் எழுதி கொடுத்த வேத வசனம், வேற ஒன்றும் இல்லை. மோசேயும் தீர்க்கதரிசி எழுதி கொடுத்த வேத வசனம் உண்டு, அதுக்கு செவி கொடுத்தேன்னா இந்த இடத்துக்கு வர வேண்டியதில்லை. அப்படியானால் சொல்லிட்டான். அதுக்கு 30ஆம் வசனம் பாருங்க, அதற்கு ஐஸ்வர்யவான் சொல்றான் பாருங்க, அப்படி இல்லை என் தகப்பனாய ஆபிரகாமே, அப்படி இல்லை, மரித்தோரிருந்து ஒருவன் அவரிடத்துக்கு போனா மனம் திரும்புவான். இவன் மனம் திரும்பல, இவன் பூமியில் இருக்கிற நாள் வரைக்கும் மனம் திரும்பல. பணம் இருக்க தப்பு இல்லைங்க, ஆனா மனம் திரும்பவில்லை. அவன் மனம் திரும்புவார் என்று சொன்னான். அதற்கு ஆபிரகாம் என்ன சொன்னான், அவர்கள் மோசேயும் தீர்க்கதரிசிகளுக்கும் செவி கொடுக்காட்டா மரித்தோரிருந்து ஒருவன் எழுந்து போனாலும் நம்ப மாட்டார்கள் என்று சொன்னார் என்றார். பாருங்க, இவன் நினைக்கிறான், சரி நான் மனம் திரும்பல, என் சகோதரன் இந்த இடத்துக்கு வந்துடக்கூடாது, ஆகிற இந்த லாசரு செத்து போன லாசரை உயிரோடு எழுப்பி போயிட்டு அவர் போய் சொல்லுங்கிறார். அதுவும் இல்லை, வேதத்தில் அப்படி இல்லை. இறந்த பின்பு திருப்பி வர முடியாது, இறந்தவங்கள்ட்ட போயிட்டு விண்ணப்பம் பண்ணவும் முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவங்கள்ட்ட டைம் முடிஞ்சு போச்சு. சொல்ல, நான் ஒரு காலத்தில் இறந்தவங்கள்ட்ட வேண்டிக்கிட்டேன், ஐயா எனக்கா வேண்டிக்கோ, நீ வேண்டிக்கோ, அவர் வேண்டிக்கோ, இவர் வேண்டிக்கோ, என் காலமெல்லாம் ஜெபம் பண்ணேன், வாழ்க்கையெல்லாம் வேஸ்ட்டாக போச்சு. அதுக்கப்புறம் தான் வசனம் கண்டுபிடிச்சேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இறந்தவர்கள்ட்ட பூமியில் இருக்கிறதோடு அவங்க கதை முடிந்து விட்டது,
அவர்கிட்ட நாம் விண்ணப்பம் பண்ணக்கூடாது, அவர்கிட்ட ரெக்கமெண்டேஷன் பண்ணக்கூடாது. வேதத்தில் கண்டுபிடிச்சேன். நமக்காக ஜெபம்னா நமக்காக பரிந்து பேசுகிறவர் இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். அவர் இறந்தவர் அல்ல, இறந்து 3ஆம் நாள் உயிரோடு எழுப்பினவர். ஆகையினால தான் வருத்தப்பட்டு பாரஸ்மி என்னிடத்துல வாழ்னார். அவர் நமக்காக 24 மணி நேரம் ஜெபம் பண்ணுகிறார். ஆகையினாலே இந்த வசனத்தை வழங்கி கொண்டால் அவர் 24 hours ஜெபம் பண்றாராம். உங்களுக்காக முழிச்சு கொண்டிருக்கிறாராம். அவர் உறங்குறது இல்லை, தூங்குறது இல்லையா. அதனால அவர்கிட்ட வாங்க, அவரை பிடியுங்க. அவர் உங்களுக்காக ஜீவனை கொடுத்தார், அவர் உங்களுக்காக மரித்தார், உங்களுக்கு தன் உயிரை விட அதிகமாக நேசிக்கிறார். அவரே தான் அழைக்கிறார், என்னிடத்தில் வாருங்கள். நீங்கள் இறந்து போன மக்கள்கிட்ட போய் வேண்டுங்கள் சொல்லல, அவரை வேண்டுங்க இவரை வேண்டு சொல்லல, என்னிடத்தில் வாருங்கள். வருத்தப்பட்டு பாரமா, வருத்தமா, அல்லது பாரமா, நெருக்கமா, அல்லது கலக்கமா, அல்லது குழப்பமா, வேற ஆட்ட போய் சொல்லல, அவர்கிட்ட வேண்டும். என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதான் அது மாத்திரமல்ல, அவர் சொன்னார் மத்தேயு 11ஆம் அதிகாரத்திலே 28-29 என்னிடத்தில் வர்றது. நீங்க அநேக கிறிஸ்தவர்கள் இயேசுட்டு வந்தார்கள், என் நுகத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அதைத்தான் நம்ம பேசுறோம். என் நுகனை உபதேசத்தை ஏற்றுக்கொண்டு இடத்துல கற்றுக்கொள்ளுங்க. இப்ப என்ன நடக்குது? இந்த கற்றுக்கொள்ளானால்தான் கிறிஸ்து அநேக தேவனுடைய பிள்ளைகள் என் ஜனங்கள் அறிவில்லாதபடினாலே சங்காரமாகிறார்கள். ஆகையினால் அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த ஆவி ஆத்ம சரீரத்தை குறித்து நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். நீங்கள் ஒரு ஆவியாக இருக்கிறீர்கள், உங்களுக்கு ஒரு ஆத்மா இருக்கிறது, சரீரம் என்ற கூட்டிலே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறீர்கள். மரித்த பின்பு என்ன சம்பவிக்கும் என்பதை நான் விளக்கி கொண்டிருக்கிறேன். இங்க என்ன நடக்கிறது? இந்த ஐஸ்வர்யவான் லாசரு சம்பவத்திலே அவர்கள் சரீரங்கள் கல்லறையில் வைக்கப்பட்டது, அவர்கள் அடக்கம் பண்ணப்பட்டார்கள். ஆனால் இறந்த பிறகு அவருடைய வாழ்க்கை தொடங்குகிறது. இப்பொழுது அவர் என்ன சொல்கிறார்கள்? இவன் கேட்கிறான், என் தகப்பனே இறங்கும் என்று கேட்கிறான், முடியாது சொல்லுகிறார்கள். கடைசியில் என்ன நடக்கு பாருங்க. ஒரு காரியம் சொல்லுகிறார் பாரு, 29ஆம் வசனத்தில் ஆபிரகாம் ஐஸ்வர்யை நோக்கி அவர்களுக்கு மோசேயின் தீர்க்கதரிசி உண்டு, அவர்களும் அவர்களுக்கு செவி கொடுக்கட்டும் என்றான். இதில் நம்ம சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் உண்டு. அப்படியானால் இந்த தரித்திரன் எப்படி பரலோகத்துக்கு போனான்? அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த பணக்காரன் எப்படி நரகத்துக்கு போனான்? என்ன விளங்குகிறது? பணக்காரனா இருந்தனால நரகத்துக்கு போகல, அந்த தரித்திரனா இருந்தனால மோட்சத்து போகல. அப்படின்னா நீ தரித்திரமெல்லாம் பிக்காரெல்லாம் பரலோகத்தோட அந்த அர்த்தம் கிடையாது, போக முடியாது. இயேசு நானே வழி சத்தியம் ஜீவனுமா இருக்கிறேன். இயேசுக்கு முன்னால நியாயப்பிரமாண வழியாக இருந்தது. நியாயப்பிரமாணம் மோசேயும் தீர்க்கதரிசி கொடுத்த வேத வசனம், அதைத்தான் வாசிக்கிறோம். இதே அதிகாரத்திலே 16ஆம் வசனத்தை பாருங்க. நியாயப்பிரமாணமும் தீர்க்கதரிசன வாக்கியங்களும் யோவான் வரைக்கும் வழங்கி வந்தது. பலவந்த தேவனுடைய ராஜ்யம் சுவிசேஷமா அறிவிக்கப்பட்டு வருகிறது. பலவந்தமா அதில் பிரவேசிக்கிறார். அதாவது இயேசு வர்ற வரைக்கும் நியாயப்பிரமாணம் தீர்க்கதரிசனம் தான். இயேசு வந்த பிறகு நியாயப்பிரமாணம் தீர்க்கதரிசனம் அல்ல. இப்போ பலவந்தம். ஏன் பலவந்தம்னா நியாயப்பிரமாணத்துக்காரன் விடமாட்டேங்கிறான் இயேசுகிட்ட. சரி, இப்போ இவனுடைய பிரச்சனை என்ன? இந்த ஆசிரியர் என்ன பண்ணிருக்கிறான்? இவன் எச்சிச்சோறு சாப்பிட்டாலும் என்ன நடந்துக்குன்னா, எங்கோ ஒரு கூட்டத்தில் உட்கார்ந்து மோசேயும் தீர்க்கதரிசிகளும் பேசின பிரசங்கத்தை கேட்டு மனம் திரும்பி இருக்கிறான். கேட்டு மனம் திரும்பி இருந்தபடினால தான் அவன் பரலோகத்துக்கு போயிருக்க வேண்டுமே ஒழிய இவன் தரித்திரனா இருந்தனால பரலோகம் போகவில்லை. ஏனென்றால் ஆபிரகாம் ஐஸ்வர்யமான், ஆயுசுராம் உலகத்திலே பெரிய சிறந்த கோடீஸ்வரன், ராஜாக்களோட பெரியவள். ஆகையினாலே அருமையான தேவனுடைய ஜனமே, பரலோகத்துக்கு போவதற்கு ஐஸ்வர்யம் தடை அல்ல, மனம் திரும்பாவிட்டால் போக முடியாது. அவன் மனம் திரும்பி இருக்கிறான். ஆனா நான் இன்னொரு காரியம் சொல்றேன் உங்களுக்கு. இந்த லாசருங்கிறவன் போய் கேட்டானே, எச்சிச்சோறு சாப்பிட்டு எப்படியோ ஓரத்தில் நின்று, எங்கேயோ கூட்டத்தில் நின்று, ஒதுங்கி நின்று அந்த மோசையும் தீர்க்கதரிசிகளும் பிரசங்கம் பண்ணதை கேட்டு மனம் திரும்பினவன், அவன் கேட்டவன் இன்னும் நன்றாய் கேட்டிருந்தால், இன்னும் அந்த மோசேயுடைய புத்தகத்தையும் தீர்க்கதரிசி புத்தகத்தையும் நன்றாக ஆராய்ந்தால், இரவும் பகலும் ஆராய்ந்திருந்தால், வேதம் என்ன சொல்லுகிறது? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்க அளவுக்கு உயர்வாய். மோசேயின் தீர்க்கதரிசி என்ன சொன்னார்? நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் சிறந்திருக்கப்படுவேன் என்று உபாகமத்திலே வாசிக்கிறோம். உபாகமம் 8:18 என்ன வாசிக்கிறோம்? உங்கள் தேவனாகிய கர்த்தர் உடன்படிக்கை நினைப்பாயாக, அவர் ஐஸ்வர்யம் சம்பாதிக்க ஞானத்தின் திறமையும் கொடுக்கிறவர். அப்படியே தரித்திரன் ஏதோ போய் எங்கேயோ போய் கேட்டிருக்கிறான். கேட்டவன் இன்னும் நன்றாய் கேட்டிருந்தால், இன்னும் வேதவசனத்தை, இந்த மோசேயின் தீர்க்கதரிசி வேதவசனத்துக்கு தன் வாழ்க்கை முழுவதும் ஈடுபடுத்தி, முழுவதும் மனதை ஈடுபடுத்தி இந்த வார்த்தையை கேட்டு இந்த மனதை மாற்றி இருந்தார் என்றால், இந்த பணக்காரனை விட பெரிய பணக்காரனாக மாறி இருப்பான். அவன் தரித்திரனாக இருந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா ஒரே ஒரு பகுதி என்ன பண்ணான்? வெறும் மனம் திரும்பி இருக்கிறான், அவ்வளவுதான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த வேதத்தை முழுவதும் அடையவில்லை. இன்னைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகள் இயேசுவிட்டு வந்து ரட்சிப்பின் அனுபவம் மாத்திரம் பெற்றிருக்கிறார்கள், ஆனால் மற்ற ஆசீர்வாதத்தை பெற முடியவில்லை. அதனால் தான் பேதுரு சொன்னார், கடந்த செய்தியிலே சொன்னேன், நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால் பாவியும் பக்தி இல்லாத எங்கே இருப்பான்? ரட்சித்து வந்தார்கள், இலவசமாக நீதியை பெற்றார்கள், இலவசமாக மீட்பை பெற்றார்கள், ஒருபடிதான் தாண்டினார்கள். ஆனால் அவருடைய வாழ்க்கையிலே மற்ற வேத வசனங்களை கண்டு, மற்ற வேத வசனங்களை விசுவாசித்து அவர்கள் வாழ்க்கையிலே இன்னும் சுகம் என்ற ரட்சிப்பு, ஆசீர்வாதம், விருத்தி, வெற்றி, நல்வாழ்வு இதை அடையவில்லை.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதைத்தான் பேசுறோம். இந்த லாசரு, இந்த ஏழை மனுஷன் எங்கோ போய் மனம் திரும்பி இருக்கிறான். அவன் கேட்டிருக்கிறான். இன்னும் தன் வாசனத்துக்கு முழுவதும் அர்ப்பணிக்கவில்லை. ஆண்டவருடைய வார்த்தைக்கு தன்னை முழுவதும் ஈடுபடுத்திக் கொள்ளவில்லை. ஏனென்றால் வேதம் என்ன சொல்கிறது? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேத வசனத்திலே நியாயப்பிரமாணங்கள். இப்போது இயேசு முன்னால நியாயப்பிரமாணம் என்ன சொல்றது? இரவும் பகலும் வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் அவன் பாக்கியவான். அவன் நீர்க்காம் கூட நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதா இருக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். இந்த லாசரு என்கிற மனிதன் எங்கோ சென்றிருக்கிறான். மோசேயின் தீர்க்கதரிசி எழுதி கொடுத்த அங்க பிரசங்கம் பண்ண காரியத்தை அவன் கேட்டிருக்கிறான். கேட்டவன் ஒரு சிறு பகுதி தான் கேட்டிருக்கிறான். ஆனால் முழுவதுமா தன்னை ஈடுபடுத்தாதபடியினாலே அவன் வாழ்க்கையில் தரித்திரமாக இருந்து இந்த பூமியிலே வாழ்ந்து அவன் மரித்திருக்கிறான். அருமையான தேவனுடைய ஜனமே, அவன் சரியாக கேட்டிருந்தால், அவன் சரியாக விளங்கி இருந்தால், அந்த வசனத்தை அவன் புரிந்திருந்தால், இன்னும் தன்னை முழுவதும் ஈடுபடுத்தியிருந்தால், இவன் இந்த பணக்காரனை விட பெரிய பணக்காரனாய் மாற்றுவதற்கு தேவனுடைய வார்த்தையில் வழி இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நாம் ஜெபிப்போமா? அன்பான பிதாவே, நன்றியோடு நாங்கள் மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, இந்த உள்ளான மனிதன் மரணத்துக்கு ஒரு என்ன சம்பவிக்கிறது காரியத்தை ஆண்டவர் சம்பவத்தோடு நம்ம சொல்லி அதற்காக நன்றியோடு துதிக்கிறோம். ஒவ்வொருவரும் ஆண்டவரே தன் உள்ளான மனிதனை குறித்த ஒரு கவலையோடு அதை வழங்கி, எத்தனையோ மக்கள் சத்தியத்தை அறியாத மக்களுக்கு இவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக, நீதிமான்களாக, இவர்கள் ஆண்டவரை ஊழியர்களாக இருக்கிறபடியினாலே இவர்கள் மக்களை கர்த்தர் பக்கம் நடத்தத்தக்கதாக, அநேகரை வெளிச்சத்தில் கொண்டு வரத்தக்கதாக கர்த்தாவர்களை பயன்படுத்தும்படியாக நன்றியோடு துதிக்கிறோம். இவர்கள் ஆண்டவர், இவர்கள் நீதிமான்கள், இவர்கள் சுகம் இவர்களுக்குரியது. இருக்கிற கேட்க யாராவது வியாதி இருந்தால் இயேசுவின் நாமத்தில் சுகம் அடையட்டும், இயேசுவின் நாமத்தில் விடுதலை அடையட்டும், வாழ்க்கையில ஒரு குறைவில்லாதபடி எல்லாம் நிறைவு பெறட்டும். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம் நல்ல பிதாவே. நன்றி. நாளை நாம் சந்திப்போம்.